ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் லூஸ் மோஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிற குழந்தை வரைக்கும் லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா எது டேஞ்சர் சைன், நீங்கள் உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. யூஸ்வலாக லூஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வயிற்றில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் தான் வருது. அதனால் நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பயப்படணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அதில் ஒரு சிம்டம்ஸ் என்னங்கிறதையும் அதை பற்றி டீட்டெயிலாகவும் நம்ம இங்கே பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேபி கேர், மாம் கேர் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷனுங்க. நம்ம பேபி லூஸ் மோஷன் போகும்போது சரி, இல்லை வாமிட் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி, நம்ம பாடியில் இருக்கிற சால்ட்டும் சுகரும் வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம பாடியில் இருக்கிற சுகர் அண்ட் சால்ட் வெளியில் போயிடுச்சுன்னா குழந்தை ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் டீஹைட்ரேட் உங்கள் குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேஞ்சர் தான். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ட்ரிப்ஸ் போட வேண்டிய டைம் இது கூட வரலாம். கண்டிப்பாக ட்ரிப்ஸ் போட வேண்டியது கூட வரலாம். 1 வீக் வரைக்கும் மினிமம் 1 டே 2 டேலேருந்து மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது வரலாம். குழந்தைக்கு மில்க் கொடுக்கறத ஸ்டாப் பண்ண வேண்டியது கூட வரலாம். சரி, எப்படி நீங்கள் உங்கள் பேபி டீஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் லூஸ் மோஷன் போகும்போது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆபத்து. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லைங்க, சாதாரணமாக லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை, நீங்கள் வீட்டிலே கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னீங்கன்னா குழந்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திருஷ்டியாக இருப்பாங்க. ரொம்ப தாகம் எடுத்துகிட்டே இருக்குங்க குழந்தைக்கு. அது உங்களுக்கு குழந்தைக்கு கன்வே பண்ண தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு குழந்தைக்கு கன்வே பண்ண தெரியாது, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தண்ணி பொட்டி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக போய் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. மில்க் பாட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக போய் மில்க் பாட்டில் எடுத்து குடிப்பாங்க. இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது குழந்தை எந்த ஆக்டிவாக எந்த விளையாட்டும் இல்லாமல் பெட்லேயே படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா லூஸ் மோஷன் போகிற டைமில் உங்கள் குழந்தை எந்த ஆக்டிவும் இல்லாமல் பெட்லேயே படுத்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டேஞ்சர் சைன் தான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் ஆகணும். அதுக்கப்புறம் கண்ணை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். நார்மலாக உங்கள் கண் இருக்கிறத விட ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகிற டைமில், டேஞ்சராக இருந்துச்சுன்னா மட்டும். அதுக்கப்புறம் குழந்தை அழுதுச்சுன்னா கண்ணுலேருந்து கண்ணீரே வராது. லூஸ் மோஷன் போகிற டைமில் குழந்தை அழுதுச்சுன்னா கண்ணில் கண்ணீரே வரல அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் சைனு, உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தையோட கை கால் இதெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிருக்கும். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் சைன். உங்கள் குழந்தையோட லூஸ் மோஷன் போகிற டைமில் குழந்தை யூஸ்வலாக தூங்குகிற டைமில் கை கால்லாம் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனால் எந்த ஆக்டிவாகவும் இல்லாமல் லூஸ் மோஷன் டைமில் குழந்தை படுத்துட்டு மட்டுமே தூங்கிட்டு மட்டுமே இருக்கிறாங்க. கை காலெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு, கண்ணே சரியாக முழிக்காமல் ஓரளவுக்கு இப்படி குட்டியாக தான் முழிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் சைன். உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயாகணும். இது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே விட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ப்ரீத்திங் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹையாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப கெடுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை எதுவுமே பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, படுத்துகிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருப்பாங்க. அதுவுமே ஒரு டேஞ்சர் சைன் தாங்க. அடுத்தது யூரின் பேல் எல்லோ அப்படி இல்லைன்னா டார்க் எல்லோ ஆர் ப்ரௌன் கலரில் யூரின் போவாங்க. இது ஒரு ஏர்லி சைனுன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் குழந்தை இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் சைனு. இப்போ சொல்ல போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டேஞ்சர் சைன் வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம குழந்தை டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. அது யூரின் எல்லோ கலரில் போகும். அதுதான் ஃபஸ்ட்டு சைனு. யூரின் ரொம்ப கம்மியாக தான் யூரின் போவாங்க. ஒரு நாளைக்கே 4 டைம் தான் யூரின் போவாங்க. பால் ரொம்ப கம்மியாக தான் குடிப்பாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் குடிப்பாங்க. லூஸ் மோஷன் போயிட்டுருக்கிற டைமில் யூரின் போகவே போகாது. யூரினுக்கு பதிலாக லூஸ் மோஷனே யூரினோடு சேர்ந்து போயிட்டுருக்கும். அப்போ
யூரின் போகாதா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போனாலும் எல்லோ கலரில் போவாங்க. ஸோ இது வந்து உங்கள் குழந்தை டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் குழந்தை வாமிட் வர மாதிரி ஒமட்டிகிட்டே இருப்பாங்க எந்நேரமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஈஸியாக பார்த்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கிற அறிகுறி என்னென்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிருக்கும். உங்கள் குழந்தையோட லிப்ஸ் வந்து டோட்டலாக ட்ரை ஆகிருக்கும், ஸ்கின் வந்து டோட்டலாக ட்ரை ஆகிருக்கும். இது நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் குழந்தை வந்து டீஹைட்ரேஷனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற சைன்ஸ் எல்லாம் உங்கள் பேபிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லை வீட்டிலையே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ORSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி அது வந்து உப்பும் சர்க்கரையும் சேர்ந்த கரைசல் தான். அதை நீங்கள் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த ORSL ஜூஸ் வந்து கிடைக்கும். குழந்தை லூஸ் மோஷன் இருக்கிற டைமில் இதை கொடுத்திங்கன்னா குழந்தை வந்து கொஞ்சம் இமீடியட்டாக ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த ORSL ஜூஸ் உங்களால் கடையில் போய் வாங்கிட்டு வர முடியலன்னா, பேபி இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிட்டாங்கங்கிற சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க நைட் டைம் அந்த மாதிரினா, நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் போட்டு நல்லா வந்து ஆற வரைக்கும் விட்டுட்டு அது கூட உங்கள் குழந்தையோட வாயில் நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி கூட ஊற்றி விடலாம். இது உங்கள் வந்து எமர்ஜென்சியாக இம்மீடியேட்டாக நீங்கள் குழந்தை வந்து டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ரெமெடி. இதை நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும், உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நீங்கள் அட்மிட் பண்ணிடணும். ஏன்னா லூஸ் மோஷனும் ரொம்ப ரொம்ப ஆபத்து தான். நீங்கள் கவனிக்காம விட்டிங்கன்னா அதில் கூட உயிரிழப்புகள் வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.